வணக்கம். சற்று முன் 58% 60% அகவிலைப்படி DA மற்றும் சம்பள உயர்வு சார்ந்து புதிய அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன தகவல் இடம்பெற்றிருக்கிறது, என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி DA, அகவிலை நிவாரணம் DR உயர்வு அறிவிப்பு இந்த ஆண்டில் வழக்கமாக கால அட்டவணையை மீறி தாமத ஆகியுள்ளது என்பது பெரும் கவலையினை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரக்கூடிய இந்த உயர்வு மார்ச் மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும். அதன் பிறகு ஜனவரி முதல் மார்ச் வரை நிலுவையில் உள்ள தொகை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வழங்கப்படும். ஆனால் 2026ஆம் ஆண்டில் இந்த அறிவிப்பு வெளியாகாததால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இருவரும் பொருளாதார சிரமத்தை சந்தித்து வந்தனர். இதனால் பல்வேறு தொழிற்சங்கங்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் உடனடி தலையீட்டை கோரி கடிதம் எழுதியுள்ளார்கள். குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் இந்த தாமதம் ஊழியர்களிடம் ஏமாற்றத்தையும் விரக்தியையும் அதிகரித்திருப்பதாக கூறியுள்ளன. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் பெறும் DA விகிதம் 58% உள்ளது. பணவீக்க நிலவரத்தை கருத்தில் கொண்டு இது 2% வரை உயர்த்தப்பட்டு 60% மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த DA உயர்வு, DR உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் முக்கிய பங்காற்றுவதால் அதில் ஏற்படும் தாமதம் நேரடியாக அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு DR என்பது வாழ்க்கை செலவை சமநிலைப்படுத்தும் ஒரு முக்கிய ஆதாரமாகும். அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு தொழிலாளர் நுகர்வோர் விலை குறியீடு CPI-IW அடிப்படையில் செய்யப்படுகிறது. இது கடந்த 12 மாத சராசரி பணவீக்கத்தின் பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய அளவுகோல் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு தசாப்தத்தை பார்த்தால் 2016ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு தொடர்ந்து அகவிலைப்படியை உயர்த்தி வருகிறது. இது பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட நடவடிக்கையாகும். அந்த வளர்ச்சியின் தொடர்ச்சியாக தற்போது DA 60% என்ற முக்கிய நிலையை எட்டும் நிலை உள்ளது. எனவே இந்த அறிவிப்பு தாமதமாக இருப்பது வெறும் நிர்வாக தாமதம் மட்டுமல்ல, இது கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நிதி திட்டமிடலையும் பாதிக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனால் மத்திய அரசு விரைவாக முடிவெடுத்து DA, DR உயர்வு அறிவித்து நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.